ஹை டர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் டே குக்கர் அண்ட் ஐ எம் யுவர் கொக்கோடா. இன்றைக்கி வந்து நம்ம டீமன்ஸ் லவ் அப்சஷன் ஆன் ஏஞ்சல் தான்டா பார்க்க போகிறோம். பார்ட் 14. லாஸ்ட் பார்ட் எதுலேருந்து விட்டுருப்போம்னா ரொம்பவுமே ஹார்ட் பிரேக் ஆகிருக்கும் நம்ம ஜிம்மினுக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட டேக்கும். ஏன்னா அவங்க எதுவும் கூட பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா டீமன்ஸ் வந்து அவங்கள அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த டீமன்ஸில் வந்து ஜேகே தான் ஹெட்டாக இருந்துட்டு அதை கூப்பிட்டு வந்திருப்பார். டே இருந்துட்டு டேக் வந்து ஜேகே வந்து இப்படி வருவாங்கன்னு தெரியாது. எப்படின்னா இப்படி டீமன்ஸ் வந்தோடனே டீமன்ஸ் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஜேகேக்கு இது தெரியாமல் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. பார்த்தா ஜேகே தான் அதை வழி நடத்தியே கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஜிமின் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப போவோம். ஜிமின் வந்து கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் நம்ம இவங்க வந்துட்டு டீமன்ட்டுன்னு. அது அவர் தெரிஞ்சோன்னா அவர் ரொம்பவுமே ஹார்ட் பிரேக் ஆகிருப்பார். லாஸ்ட் பார்ட் அதில் இருந்தாலும் விட்டுருந்தோம். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க போய் பார்க்கலாம். இப்போது ஜேகே இருந்துட்டு டேவை கண்டுக்காத மாதிரி அப்படியே போயிடுறாரு. இங்கே டேக்கு எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியல. அவருக்கு மைண்டில் 1008 ஓடிக்கிட்டே இருக்குது. அவருக்கு என்ன பேசுறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. அப்படியே ஃப்ளெஞ்சாகி நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜேகே இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே டேவை திரும்பி பார்த்துட்டு அவர் எதுவுமே கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது, டே ஜேகே, சொல்லு சிவா, என்ன பிளேஸ் கண்டுபிடிச்சிட்டே இல்லை? இப்போ அங்கே யாரும் வெளியில தானே? இல்லை ஜேகே, நான் பார்த்துட்டேன், வா போகலாம். இன்றைக்கி கண்டிப்பாக அது நம்மளுக்கு தான் கிடைச்சாகும். இந்த 3 உலகத்தையும் நம்ம தான் விழுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சிவா இருந்துட்டு முன்னாடி சொல்லிட்டு போகிறாரு. ஜேகே வந்துட்டு அப்படியே பின்னாடி சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது, ஜேகே நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்து டே வந்து முன்னாடி நின்றுறாரு. ஜேகே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அந்த சைடில் அப்படியே நின்றுறாரு. நின்றுட்டு அப்படியே டேவியவே பார்க்குறாரு. ஜேகே, என்ன இங்கே நடந்துகிட்ருக்குது? இங்கே இத்தனை டீமன்ஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. இது உனக்கு தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் நீ இங்கே நின்றுட்டு காட் ஆஃப் வாரா ஜாக்சனை அடிக்கிற. உனக்கு எல்லாம் தெரிஞ்சதான் நடக்குதா? நீ எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கா? அப்புறம் இது இவங்க தானே? இவங்க நீயுமா டீமனா அப்படிங்கிற சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ வேர்ட்ஸ்லாம் பிரேக் ஆகுது. பட் ஜேகே வந்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே சைடில் போகிறாரு. டே வந்துட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு. ஜேகே வந்துட்டு டக்குன்னு கையை எடுத்துட்டு அப்படியே ஒரு கோல்டான லுக்கை பார்த்து விடுறாரு டேக்கு மேலே. டே இருந்துட்டு அதை பார்த்தோன்னே அவருக்கு ஹார்ட்லாம் ரொம்ப வலிக்குது. சொல்லு ஜேகே, நான் தானே உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன்ல, எதுவுமே சொல்லாமல் போகிறேன். உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை. என்ன சொல்கிற ஜேகே? எந்த ஒரு அவசியம் இல்லைன்னா அப்புறம் இத்தனை நாளாக என் கூட இருந்தது. அப்புறம் நேத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கா வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே பிரேக் ஆகுது. ஜேகே வந்துட்டு அப்படியே அந்த கையை டக்குன்னு உதறி விட்டுட்டு, இத்தனை நாள் நாங்கள் இங்கே இருந்ததுக்கு காரணமே இந்த இடத்த பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தான். இவங்க இருந்துட்டு ஏஞ்சலாக வந்து இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். இல்லை, நான் இந்த ஏஞ்சல் பிளேஸுக்கே வரக்கூடாதுன்னு நினச்சேன்டா. ஆனால் இங்கே வர்றதுக்கு முக்கியமான காரணமாகவே நீ இருந்துட்டேன். அந்த லவ் போர்ஷன் மட்டும் நான் குடிக்கலைன்னா என்னோடய பிளான் இன்னும் சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்க வேண்டியது. எல்லாம் உன்னால் நேரமாச்சு. உன் கூட இத்தனை நாள் பழகினதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நாங்கள் இன்றைக்கி இங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே டேயோட ஹார்ட்லாம் சுக்குநூறாக ஒட்டஞ்சிருச்சு. அவ்வளோதான். அவருக்கு பிரீத்தே விட முடியாத அளவுக்கு அவ்வளோ ஹார்ஷாக இருக்குது. அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காரு. என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே மறுபடியும் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வராரு. அதுக்குள்ளேயே ஜேகே இருந்துட்டு, இவ்வளோ தான் உனக்கு நம்பிட்டு சரியா? இன்னும் பக்கத்தில் வந்தீங்கன்னா உன்னை அடித்து போட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது, தள்ளி நின்று அப்படிங்கிற மாதிரி செம்ம கோல்டாக சொல்லிவிட்டு அவர் படுக்க அப்படியே ஃபேஸை திருப்பிட்டு போயிடுறாரு. இங்கே டேக்கா அப்படி அவ்வளோ பெயினாக இருக்குது. அவரால் சுத்தமாலுமே முடியல. அவர் வந்துட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. லிட்டரலி உட்காந்துட்டு அந்த அழுகாச்சி அழுவ ஆரம்பிக்கிறாரு.
அவரால் அதை பேர் பண்ணிக்கவே முடிய மாட்டேங்குது. இந்த பக்கம் இவ்வளோ காயப்படுத்திட்டு ஜேகே பாட்டுக்கு அப்படியே போயிடுறாரு. இவங்க இருந்துட்டு பின்னாடியே வர்றாரு. இவங்க இருந்துட்டு ஜேகேவை அப்படியே பார்க்குறாரு. பார்க்கும்போது ஜேகே ஃபேஸில் சேட் தெரியுது. பட் அது அவர் கேட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் இவங்க பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ அவங்க 2 பேரும் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அந்த பிளேஸ் அவ்வளோ செக்யூர்டாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு ரெசிபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட பவர் எடுத்து டக்குன்னு அந்த கேட்டில் விடுறாரு. அவ்வளோதான், அந்த கதவை அப்படியே பர்ஸ்ட் ஆகி அப்படியே சக்கரை அடிச்சுட்டு போய் விழுகுது. இப்போ ஜேகே இருந்துட்டு அவ்வளோ கெத்தாக இருந்துட்டு அங்கே நடந்து வர்றாரு. இப்போது அப்படியே ஒரு வாய்ஸ், ஓ அப்போது இந்த வால் எடுக்க தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜேகேவா நின்றாரு. நின்றுட்டு அப்படின்ட்டு அவர் ஸ்மெக் பண்ணிவிட்டு, ஓ இப்போ யார் ஆரமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆரம் வந்துட்டு அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாரு. என்ன ஜேகே, அப்போது இந்த வால் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி பிளான் பண்ணி வந்திருக்கீங்க அப்படி தானே சுகா? யுங்கி, சுகா பரவாயில்லையே, நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்காக அப்படியே ஆரம்பிச்சு கேட்குறாரு. இப்போது ஹோபியும் அப்படியே வந்துடுறாரு. ஹோபி மட்டும்தான் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு, ஆமாம் ஹயாங், பாருங்கள் இந்த வால் எடுக்கிறதுக்கு இவ்வளோ தேவையில்லாமல் பண்ணி இப்படி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பக்கத்தால் நிற்கிறாங்க. ஹோபி வந்துட்டு அப்படியே அவங்க 2 பேரும் பார்த்துட்டு அவங்க 2 பேரும் அப்படியே வால் எடுத்து ஃபைட் பண்ண போகிறாங்க. இல்லைங்க இப்போ இதுக்கு ஃபைட்லாம் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு கேட்குறாரு. அவங்க 2 பேரும் அப்படியே என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த வால் எடுக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தது. இந்த வால் இருக்கிறதுனால தானே இந்த ஹெவன் இவ்வளோ இதாக ஆகிட்டுருக்குது. இது எங்களுக்கு தேவைப்படுது. இனி இந்த டீமன்ஸ் மட்டும்தான் இந்த 3 உலகத்தையும் ஆளவும் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்மெக் பண்ணுறாரு. சுகா இருந்துட்டு, இதுக்கு நடுவில் நீங்கள் இருந்தீங்கன்னா யார் இருந்தாலும் நாங்கள் பார்க்க மாட்டோம், அவங்கள கொல்றதுக்கும் கூட நாங்கள் தயங்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க வந்துட்டு வால் எடுக்கிறாரு. நான் இங்கே இப்போ என்ன சொன்னோம், அதை எடுக்க வேண்டாம்னு சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜேகேக்கு எதுவுமே புரியல. சுகா வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டான ஃபேஸ் வைக்கிறாங்க. ஏன் இந்த வாழை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆரம்பிச்சுட்டு கேட்குறாங்க. சுகா வந்துட்டு, அது எல்லாமே தெரியும், இது ஒரு வீரருக்கு இருக்க வேண்டிய வாள் தானே, 1000 வருஷங்களா இங்கேயே அடப்பட்டு பூட்டி கிடந்த வாள் தானே. இந்த வாளை அடையிறதுக்கு தான் இப்போது ஜேகே வந்திருக்கான். இந்த வாள் உண்மையான வீரர்கிட்ட தானே இருக்கணும், அதுதான் ஜேகே கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுகா இருந்துட்டு ஆரம்பிச்சுட்டு, ஆமாம் அது உண்மைதான், உண்மையான வீரர்களை மட்டும்தான் இந்த வாளையவே தொட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு சொல்கிறாங்க. ஜேகே இருந்துட்டு, அதான் என்ன இந்த வாழை காப்பாற்றுறதுக்கு இப்போ நீங்கள் என்ன சண்டை போட்டு தானே ஆகணும், வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வர பார்க்குறாங்க. இப்போது அப்படியே ஜின்னு வந்து, இல்லைங்க ஏன் இப்போ இவ்வளோ அவசரப்பட்டு சண்டை போர் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாமே, இதை நீங்கள் சிம்பிளாக கேட்டிருந்தீங்கன்னா நாங்களே விட்டுருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்க, அது இந்த ஹெவனோட சொத்து தானே, அதை எப்படி நீங்கள் விட்டு கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகேந்திர கேட்குறாங்க. நாங்கள் விட்டு கொடுப்போன்ட்டு இல்லை, இது உண்மையான ஒரு வீரனால் மட்டும்தான் எடுக்க முடியும், 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காட் ஆஃப் வாரால் மட்டும்தான் இதை தொடவும் முடியும், தூக்கவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சுகா இருந்துட்டு, என்ன கட்டுக்கதை கட்டிகிட்ருக்கீங்களா, இது ஒரு வீரரால் மட்டும்தான் தூக்க முடியும்னு போட்டிருந்துச்சே தவிர அது போன இதில் இந்த காட் ஆஃப் வார் தான் எடுக்கணுங்கிறது இல்லை. ஏன் அப்படி இருந்துச்சுன்னா ஜாக்சன் இது எடுத்திருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுகா இருந்துட்டு கேட்குறாங்க. அதான் நாங்களும் சொல்கிறோம், ஜாக்சன் காட் ஆஃப் வாரதை தவிர அவன் உண்மையான ட்ரூவான பவர் இருக்கிற ஒரு பர்சன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு சொல்கிறாங்க. இப்போது அவங்க 2 பேர் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன குழப்பிட்டுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேந்திர கேட்குறாங்க. ஒன்றும் சொல்லலையே, வேணும்னா இந்த வாள் தானே வேணும், போய் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள தள்ளி நின்றுறாங்க. ஜேகேக்கும் நம்ம சுகாவுக்கும் அவ்வளோ கன்ஃபியூஸாக இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இருந்துட்டு சுகா,
வீரனால் தானே எடுக்க முடியும், நானே இதுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சுகா போகிறாரு. சுகா போயிட்டு அந்த வாளை பார்க்குறாரு. அது பார்த்தா அவ்வளோ அழகாக அவ்வளோ கிராண்டாக அது அந்த வாளை பார்க்கும்போதே தெரியுது அதுலேருந்து எவ்வளோ பவர்ஸ் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ சுகா இருந்துட்டு அப்படியே ஒரு ஸ்மெட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வாளை வந்துட்டு தூக்குறாரு. ட்ரை பண்ணுறாரு. பட் சுத்தமாலுமே முடியல. ஒரு இன்ச்சு கூட அந்த வாள் நகரவே மாட்டேங்குது. சுகா அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையுமே போட்டு அப்படியே எடுக்க பார்க்குறாரு. பட் அவரால் முடியல. அவர் இருக்கிற எல்லா பலத்தையும் அப்படியே திரண்டி வச்சு அப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இழுக்கிறாரு. பட் சுத்தமாலுமே முடியல. அந்த இழுத்த ஃபோர்ஸ்லேயே அப்படியே தூக்கி அடிக்கப்பட்டு அப்படியே ஜேகேவோட கால் கிட்ட வந்து விழுந்துடுறாரு. ஜேகேவை அப்படியே பார்க்குறாரு சுகாவை. சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்க வைக்கிறாரு. சுகா இருந்துட்டு அப்படியே அந்த வாழையும் அந்த வந்த பவரையும் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு இதை பற்றி எனக்கு சுத்தமாலுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சுகா இருந்துட்டு சொல்கிறாங்க, நம்ம அப்பா இதை பற்றி நம்மக்கிட்ட ஒழுக்கமாகவே சொல்லலைன்னு சொல்லிட்டு. ஜேகே இருந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. இது உண்மையான வீரனால் தானே தூக்க முடியும்னு சொல்கிறாங்களே, காட் ஆஃப் வார் என்ன இதை கதை கட்டி விட்டு நம்மளை இங்கேருந்து தோல்வி அடைய வச்சு போகலான்னு பார்க்குறாங்க. அது சத்தியமாக நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே இருந்துட்டு இப்போ போகிறாரு. இது இப்போது நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா என்ன, எங்களுக்கு பின்னாடியே வந்து சண்டை போட்டு இதை வாங்க பார்த்தீங்கனாலும் நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம், இதுவும் பண்ண மாட்டோம். இந்த வாள் கிடைச்சோன்னா நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஆரம்பிச்சுட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, யாரும் இங்கே அடிமைகளில் அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு கிங்டம் இருக்குது, அந்த கிங்டமுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பண்ணணும். இந்த வாள் யார்கிட்ட போய் அடையணுமோ அவங்கக்கிட்ட தான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஜேகே இருந்துட்டு ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போய் அங்கே நிற்கிறாரு. நின்றுட்டு அந்த வாளை பார்க்குறாரு. அந்த வாளை அப்படியே டச் பண்ண பக்கத்தில் போகிறாரு. அவருக்கு இன்னமும் அப்படியே மைண்ட்ஸ்குள்ளே அப்படியே வந்து போயிட்டுருக்குது. அந்த வார் அந்த வாள் எடுத்து எத்தனையோ வாரில் அந்த வாள் அவ்வளோ சண்டை போட்டது எல்லாமே அவர் பிரெயினுக்கு வந்து போகுது. அந்த வாளை வந்து அப்படி எடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அது பக்கத்தில் கை கொண்டு போக அவருக்கு நிறைய ஃப்ளாஷஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இது என்னோடய வாள், என் வாளை யார் என்கிட்ட இருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பீரமான குரல், அப்படி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அந்த வாழ்க்கிட்ட போக நிறைய ரத்த பலியானது எல்லாமே வருது. கடைசியில் ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டரை அந்த வாளால் அடித்தது ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அந்த வாளால் ஒரு பர்சன் தன்னைத்தானே சரியாக அடிச்சுக்கிட்டதும் ஞாபகம் வருது. இதெல்லாமே அவ்வளோ ஃப்ளாஷஸாக மைண்டில் வந்து போகுது. அவர் என்ன தாட்ஸ் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் மண்டையை அப்படியே ஆட்டிட்டு அந்த வாளையவே பார்த்து அந்த வாளை அப்படியே க்ரிப் பண்ணுறாங்க. க்ரிப் பண்ணி அப்படியே ஒரு அசால்ட்டாக அந்த வாளை வந்துட்டு ஜேகே எடுக்கிறாரு. இப்போது ஹோபியோட ஃபேஸில், ஜின்னோட ஃபேஸில், ஆரமோட ஃபேஸில், எல்லாத்தோட ஃபேஸ்லேயும் அப்படியே ஸ்மைல் வருது. இங்கே இருந்துட்டு ஜின்னு தான் இருந்துட்டு அப்படியே அவர் கண்ணிலேருந்து அப்படியே ஐ ட்ராப்ஸ்லாம் வருது. அவராக அழுக ஆரம்பிக்கிறாரு. ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. சுகாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல, இது எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாரு. ஏன்னா அவர் அவ்வளோ ஃபோர்ஸு பத்து இது பண்ணியிருப்பார். பட் அது சுத்தமாக முடிஞ்சிருக்காது. அந்த வாளை அப்படியே ஜேகே தூக்கிட்டு நிற்கிறாரு. அவருக்குள்ளே என்னமோ ஒரு பவர், அவ்வளோ பெரிய பவர் வந்த மாதிரி ஒரு ஃபீலு. அந்த வாளை தூக்கிட்டு அப்படியே ஒரு அப்ஸ்டேஸ் சைடில் வந்து அப்படியே அந்த வாளை இப்படியே தூக்கி நிறுத்துறாங்கன்னா அது வந்து பெரிய ஒரு தண்டராட்ட போகுது. அந்த தண்டர் அந்த ஃபுல் ஹெவன் ஃபுல்லுமே அப்படி அந்த உலகம் ஃபுல்லுமே அந்த யூனிவர்ஸ் ஃபுல்லுமே அவ்வளோ ஒரு பிரைட்டான ஒரு வெளிச்சம் வந்து வருது. வந்து அந்த அளவுக்கு அந்த தண்டர் வந்து அதில் இறங்குது. ஜேகே அப்படியே ஹெவியாக ப்ரீத் எடுத்து விடுறாரு. என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு ஸ்மைல் வருது. அப்படியே அந்த வாழையவே மெய் மறந்து பார்த்துருக்காங்க. இப்போ சுகா இருந்துட்டு, அதானே எங்கள் ஆள் எடுத்துட்டான், இனி அந்த வாள் எங்களுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆரமோ ஜின்னு வந்துட்டு எதுவுமே பேசலை. ஹோபி வந்துட்டு, அதான் வீரனுக்கான வாள் வந்துருச்சுல, அப்புறம் என்ன
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே சுகா இருந்துட்டு வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவை கூப்பிட்றாங்க. ஜேகே அப்படியே போகும்போது ஹோபி இருந்துட்டு நில்லு ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே இருந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பார்வை பார்க்குறாங்க. இந்த வாள் எடுத்துட்ட, இனி உனக்கு வரப்போகிற இந்த யாராலும் தடுக்கவும் முடியாது. நீ ஃபேத் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. இனி நீ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுற டைம் வரப்போகுது. யாரோட ஹார்ட்டையும் பிரேக் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னமோ அப்படியே ஜெக்கிக்கு உள்ளே குத்துது. அப்படியே ஹோபி இருந்துட்டு திரும்பி சுகாவை பார்க்குறாங்க. காதலை வெறுக்கிறவன் பார்க்கலாம் எவ்வளோ நாள்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹோபி இருந்துட்டு அப்படியே சுகாவை பற்றி சொல்கிறாங்க. சுகா இருந்துட்டு என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வராரு. ஜேகே இருந்துட்டு அப்படியே கையை பிடிச்சிட்றாரு. இல்லை எதுவும் பேச வேண்டாம் வா போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பம் ஜின்னு வந்துட்டு எதுவும் பேசல அப்படியே பார்க்குறாங்க. இங்கே ஜாக்சன் அப்படியே வெளியே வந்து நிற்கிறாங்க. அந்த கேட் கிட்ட வந்து டேய் என்ன தைரியம் இருந்துச்சுன்னா அந்த வாழை நீங்கள் எடுத்திருப்பீங்க, அது எனக்கு சேர வேண்டிய வாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்சன் வந்துட்டு அப்படியே வரான். என்ன உனக்கு சேர வேண்டியதா? இந்த வாள் ஒரு வீரனுக்கு தானே போகணும், அதனால இத்தனை நாளாக இவனால் தூக்க முடியாமல் இருந்துச்சு, இப்போ நான் வந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அந்த வாழை வச்சுருக்காரு. ஜாக்சன் வந்துட்டு என்ன ஏமாற்று வேலை செஞ்சு அதை எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட எல்லா பவரையும் அப்படியே சேர்த்து அப்படியே விட்டுறாரு. ஜேகே ஜஸ்ட் சிம்பிளாக அந்த வாழை வச்சு ஒரு டிஃபெண்ட் தான் பண்ணுறாரு. அந்த வந்த பவர் எல்லாமே அப்படியே சல்லியாக போன மாதிரி அவ்வளோ இதாகிடுது. ஜாக்சனாக அப்படியே முழி பிதுங்க பார்த்துட்ருக்கான். என்ன இந்த வாளுக்கு இவ்வளோ பவரா, அப்போ நம்ம கேட்டது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் அப்படியே அந்த வாழை பார்த்துட்டு அவ்வளோ ஆச்சரியமாக பாடுறாரு. இங்கே ஆரம்பம் ஜின்னு இருக்காங்க. காட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க, இந்த வால் எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இருந்துட்டு அவர் எதுவுமே பேசல. என்ன பார்த்துட்ருக்கீங்க, ஒரு டீமன்ஸ் கிட்ட நம்ம ஹெவனை சேர்ந்த வாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது ஆரம்பிச்சுட்டு அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்கக்கிட்ட தான் சேரும் அந்த வாள், அவங்களுக்கான தலைவனை அந்த வாழை எது சூஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜாக்சனுக்கு அது கேட்கும்போது அவ்வளோ பாயில் ஆகுது. அப்படியே ஹேண்டில் அவ்வளோ டைட் ஆகுறான். அவ்வளோ கோவம் வருது அவனுக்கு. இங்கே ஜேகே இருந்துட்டு தேவையில்லாமல் இன்னொரு தடவை என் பின்னாடி வர வேலை வச்சுக்காத, இனி இந்த 3 உலகமும் இந்த டீமன்ஸ் கீழே தான் வரும், புரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க. வெளியே போயிடுறாங்க. இப்போது ஜாக்சன் வந்துட்டு அப்படியே அவங்க வீட்டை போய் பேசுகிறான். என்ன இந்த டீமன்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, நீங்கள் வால் சேர வேண்டியவங்களுக்கு தான் சேரும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கத்துறான். இங்கே பார், அந்த வால் உண்மையான வீரனால் மட்டும்தான் தூக்க முடியுதுன்னு உண்மைதான். அந்த வாளுக்கான தலைவன் யாருன்னு அந்த வாள் தான் முடிவு பண்ணணும், அந்த வாள் முடிவு பண்ணிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே ஜின் வந்துட்டு ஆமாம் இதை பற்றி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜாக்சன், நீயும் அந்த வாழை எடுக்கலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கா, அதையும் யோசிச்சுப்பார். உன்னால் எவ்வளோ தண்டர் அட்டாக் வந்து தாங்கினாலும் உன்னால் அந்த வாழை எடுக்கவே முடியல. பட் ஜேகே அதை எடுத்துட்டான், இனி அந்த வாள் அவனுக்கு தான். நீங்கள் என்ன புரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? அதை எடுத்துகிட்டு அவன் என்னென்ன வேலை பண்ணுறதுக்கு காத்திருக்கான்னு யாருக்கு தெரியும்? நீ இந்த பூலோகத்துக்கு போய் இந்த மக்களை எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்துகிறான், நீ நம்மளோட ஹெவனை எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்துகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. பட் அவங்க யாருமே எதுவுமே பேசலை. இங்கே பார், அது இனி அவனை ஒரு புது பாதைக்கு கொண்டு போக போகுது, அவ்வளோதான். தேவையில்லாமல் இதுலேருந்து நீ மூக்கம் அழைச்சிட்ருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓபி இருந்துட்டு சொல்லிடுறாரு. இங்கே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. பட் அந்த கோவம் எல்லாமே அப்படியே போஸ்ட் அவுட் ஆகிற அளவுக்கு அவன் கண்ணில் அவ்வளோ கோவம் வருது. டீமன்ஸ் எப்படி இங்கே வந்தாங்க, டீமன்ஸ்க்கு எப்படி நம்ம இடம் தெரியும், ஏதோ அவன் பக்கத்தால் இருந்த சுகா அவன் யூங்கியாக தானே இருந்தான், உங்களோட லவ் டெஸ்டினி இடத்துல தானே அவன் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபிகிட்ட போகிறான். ஹோபி வந்துட்டு ஆமாம், அது ஹெவனில் இருக்கிற உன்னோட கண்காணிப்புலேருந்து தானே புது ஏஞ்சல்ஸை வர வைப்பாங்க, அப்புறம் தப்பு யார்கிட்ட நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜாக்சனால் எதுவுமே பேச முடியல. ஏன்னா புது ஏஞ்சல்ஸில் வர இடத்துல அவன் தான் பாதுகாப்பாக இருந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்ருப்பான். பட் அவன் தான் இந்த சுகா வந்துட்டு விட்டுருப்பான். அதை நினச்சி அவனுக்கு எவ்வளோ கோவம் வருது. அப்போ அந்த ஜிம்மினுக்கு ஒயனுக்கு அந்த எல்லாருமே இதில் கூட்டுக்கானவாளிங்க தான். அவங்க தான் இந்த டீமன்ஸுக்கு சத்தியமாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கே சபையை கூட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்சன் வந்துட்டு சொல்லிவிட்டு அவ்வளோ கோவமாக போயிடுறான். அவங்க வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு பெரிய ஒரு ரிலீஃபான ப்ரீத் வந்து எடுத்து விடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அவ்வளோ உடஞ்சி போய் அவர் வந்து வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்
ஜேகேவோட ஞாபகம் மட்டும்தான் அவ்வளோ நிறைஞ்சு நிற்கிது. அவரால் சுத்தமாலுமே முடியல. அந்த பிளேஸை பார்க்கும்போது எல்லாமே அவர் தாட்ஸில் 1000 எண்ணங்கள் அவ்வளோ இது வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அவரால் முடியல. அப்படியே பூஸ்ட் அவுட் ஆகி அழுக ஆரம்பிக்கிறாரு. ஜேகே எல்லாமே போய் தான். எல்லாமே என் கூட நண்பா பார்த்துக்கிட்டு நேற்று நமக்குள்ள நடந்தது எல்லாமே போய் தானே. எல்லாமே போய் தானே ஜேகே. ஜேகே என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாட்டுக்கு அவ்வளோ பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுதுகிட்டே இருக்காரு. அவரால் எதுவுமே ஹோல்ட் பண்ண முடியவே இல்லை. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜிமின் வந்துட்டு இப்போ டேவை பார்க்குறதுக்கு தான் வந்துட்டுருக்காரு. அப்படியே ஒயன் வந்துட்டு ஜிமின் கூட தான் வந்திருப்பாங்க. ஏன்னா ஹோபி வந்துட்டு ஒயனை வந்து ஜிமின் கூட தான் விட்டுட்டு போயிருப்பார். இப்போ வந்துட்டு அப்படி ஜிமின் வந்துட்டு டேவோட வீட்டுக்கு வராரு. டே இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிச்சு. அதனால தான் வராது தான். அவர் பாதி தூரத்தில் வரும்போது அவ்வளோ அழுகாச்சி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம ஜிமினால் அந்த ஃபீலிங்கை ரொம்பவுமே புரிஞ்சுக்க முடியுது. அது வெறும் போகிறாரு உள்ள. அப்படியே டே பாட்டுக்கு அங்கே கீழே உட்காந்து நீல் டவுன் பண்ணி அந்த அழுகாச்சி எழுதுறாரு. இவங்க 2 பேர்த்தோட ஹார்ட்டுமே முடியல, அவ்வளோ பெயின் ஆகுது. ஓடி போய் டேவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே ஒவ்வொரு ஷோல்டர்ஸில் வச்சுட்டு. பட் இன்னும் டே வந்து இன்னும் தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாரு. தேங்க அழுகாதடா, டே கஷ்டமாக இருக்குடா, டே என்ன இப்படி டே அழுகாதடா ப்ளீஸ்டா, என்னால் பார்க்க மாட்டேன் ஜிமினா, சொல்லு ஜிமினா எப்படி அழுகிறான் பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இருந்துட்டு ஜிமின் வந்துட்டு அல்லாதுன்னு எல்லாமே நம்மளை ஏமாத்திருக்கு, எல்லாமே ஏமாத்தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அழுதுட்ருக்காங்க. டே இருந்துட்டு ஜிமினை பார்த்து ஜிமினை அவ்வளோ டைட்டாக பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தோட பெயினும் உங்களுக்கு நல்லாவே புரியுது. வயனான உங்களுக்கு நீங்களும் வந்துட்டு அதை பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு அவங்க 2 பேர்த்தையும் எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா 2 பேருமே ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஜிமின் ஒன் சைடாக லவ் பண்ணி ஏமாந்துருக்கான். டே அவனையவே கொடுத்து ஏமாந்துருக்கான். இது உங்களுக்குனால ப்ராசஸும் பண்ணிக்க முடியல, எதுவுமே பண்ணிக்க முடியல. உங்களால் முடிஞ்சதெல்லாம் அவங்க கூட உட்காந்து அழுகிறது மட்டும்தான் முடிஞ்சிச்சு. இப்போது அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோபி வந்துட்டு வராரு. ஹோபி வந்தோடனே அப்படியே டேவும் ஜிமின் வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஹோபி ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வியர் இருந்துட்டு அவ்வளோ தேம்பி இருந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. இன்னும் ஹோபி வந்துட்டு எதுவுமே பேசல. தயாங்க எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை எந்திரிக்க வச்சு அழகாக ஒரு வாமான ஒரு ஹக் வந்துட்டு கொடுக்குறாரு. டே இருந்துட்டு இன்னும் அவங்களோட ஷோல்டர்ஸில் இன்னும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பின்னாடியே பார்த்தோம்னா ஆரமும் நம்ம ஜின்னு இருந்துட்டு வந்துடுறாங்க. அவங்க வந்தோடனே அவங்களும் வந்துட்டு டே அழுகிறது சுத்தமாகவே பார்க்க முடியல. அவங்களுக்கும் அவ்வளோ ஹார்ட் பிரேக்காக இருக்குது. அவங்க வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தோம்னா ஜாக்சனும் வர்றான். ஜாக்சனுக்கு சரியான கோபம் இருக்குது. இவங்களும் இதில் கூட்டு களவாணிகளும் இருந்திருப்பாங்களோன்னு சொல்லிட்டு. இப்போது அங்கே இருந்த ஏஞ்சல்ஸ் எல்லாருமே இருந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டில் இருக்கிற ஏஞ்சல்ஸ் எல்லாருமே வராங்க. அவங்களும் வந்து அங்கே நிற்கிறாங்க. இப்போ அப்படியே ஆரம்பிக்கிட்ட வந்து லில்லியோட அப்பா இருப்பாங்கள்ல, அவரும் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவர் தான். அவர் வந்துட்டு இன்னிங்க நடந்துட்டுருக்கு, இவன் சும்மா அழுதுட்ருக்கான், இவன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, கண்டிப்பாக டீமன்ஸ் இதுக்குள்ளே அலோவ் பண்ணியிருக்கிறது இவனாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவரை வந்துட்டு எதுவுமே பேசல, நீங்கள் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே டேவை பார்க்குறாங்க. டே இருந்துட்டு அவ்வளோ ஹார்ட் பிரேக் ஆகி அப்படியே நம்ம ஹோபியோட செஸ்ட்டில் வந்துட்டு ஷோல்டர்ஸில் தலையை வச்சுட்டு அழுதுட்டு இருந்துப்பாங்க. இப்போது ஹோபி வந்துட்டு ஒன்றுமில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காம் டவுன் பண்ணுறாங்க. இப்போது அங்கே வந்தவங்க எல்லாத்தையுமே அப்படியே டே இருந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் அவர்
1/2 ஆகிருக்கும்டா. அவ்வளோ ஃபுல்லாக அழுதுருப்பார். அழுதுட்டு அப்படியே அவங்க வந்துட்டு ஆக்க பிரேக் பண்ணுறாரு. பிரேக் பண்ணிவிட்டு பார்த்தா பின்னாடி அத்தனை பேர் இருப்பாங்க. அத்தனை பேரும் அப்படியே டேவை தான் பார்த்துட்ருக்காங்க. டே இருந்துட்டு அவங்கள பார்த்தோன்னே பவ் பண்ணுறாரு. அவங்க எல்லாருமே என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. இப்போ வந்துட்டு ஜாக்சன் வந்துட்டு, ஓ நீங்கள் தான் அந்த டீமன்ஸ் உள்ள வர்றதுக்கான வழியை போட்டு கொடுத்ததா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. டேவா எதுவுமே பேசல, அப்படியே ஹெட் டவுன் பண்ணியே நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் வந்துட்டு, இல்லை நாங்கள் எதுவுமே பண்ணல, அவங்க இப்படி டீமன்ஸ்னு எங்களுக்கு உண்மையாலுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி உனக்கு தெரியாமல் இருந்திருக்கும்? யூங்கி உன் கூடயே தானே இருந்தான், உனக்கு அசிஸ்டண்ட்டாக தானே இருந்தான், எப்படி உனக்கு தெரியாமல் ஒரு டீமன் கூடயே இவ்வளோ நாள் இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே ஜிமினுக்கு அவ்வளோ வலிக்குது. டீமன் அப்படி யூங்கி நம்மளை ஏமாத்திருக்கான்னு சொல்லி நினைக்க அவ்வளோ அழுகச்சி வருது. அழுதுகிட்டே தான் இருக்காருங்களே தவிர அவரால் பேச முடியல. ஹோபி வந்துட்டு ஜிமினோட ஷோல்டர்ஸில் கை வச்சுட்டு ஒன்றுமில்ல ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒயனும் வந்துட்டு கண்ணில் தேசோட, இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையோடு முடிச்சிடுறாங்க. நாளைக்கு சபை கூட போகுது, அதில் நீங்கள் 3 பேர் வந்து நிற்க தான் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்சனாக போயிடுறாங்க. ஆரம்பம் ஜின்னு இருந்துட்டு உங்ககிட்ட வந்து, இங்கே பாருங்கள், எது நடந்தாலும் அது ஃபேட் தான், நடக்க போகிறது எதுவுமா இருந்தாலும் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பம் சொல்கிறாங்க. ஜின்னு இருந்துட்டு ஆமாம் தயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இருந்துட்டு காம் டவுன் பண்ணுறாங்க. ஜிமின் வந்துட்டு பார்த்துட்டு ஜிமினையும் கூப்பிட்டு, இங்கே பாரு ஜிமின் ஒன்றும் இல்லை சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு அவ்வளோ அழுகாட்சியோடு இருந்துகிட்ருக்காங்க. இப்போது ஹோபி வயனும் அப்படி கிளம்பிடுறாங்க. ஆரம்பம் ஜின்னு வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ஜிமினும் டேவும் மட்டும்தான் நின்றுட்டுருக்காங்க. வயன் வந்துட்டு, இல்லை ஹோபி நான் அவங்க கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் வேண்டாம் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவங்க கொஞ்ச நேரம் அவங்களுக்குள்ளே அவங்களே பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே அப்படியே ஜிமின் வந்துட்டு டே திரும்பி பார்க்குறாங்க. டே வந்துட்டு இன்னும் அப்படியே அது எப்படி சொல்கிறது, எல்லா ஃபீலிங்ஸும் செத்து போன ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காரு. அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக டவுன் ஆகி அந்த ஐஸ் ஃபுல்லாக டிஎஸ்ஏ நீ வராத அளவுக்கு அந்தளவுக்கு வத்தி போய் அவர் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ சோர்வாகி அப்படியே இருக்குது. ஜிமின் வந்துட்டு தயாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. தயாம் வந்துட்டு, ஜிமின் ஏன்னா நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது, நேற்று நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா ஜிமினா, அது எல்லாமே ஒரே நொடிமே இல்லாமல் போயிடுச்சு ஜிமினா. ஏன்னா எனக்கு இதெல்லாம் நடக்குது, என் லைஃப்பில் நான் என்றைக்குமே சந்தோஷமாக இருந்துடக்கூடாதா? என்னால் முடியல ஜிமினா, என்னால் சுத்தமாக முடியல. அப்படியே இருந்துட்டு அப்படி அழுதுட்டுருக்காரு. அப்படியே ஜிமின் வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பார் அவனுங்க ஏமாத்துக்காரனுங்கடா, அவனுங்களுக்கு போய் நம்ம எதுக்குடா அழுகணும்? சொல்லு பார்க்கலாம், நம்ம எதுக்கு அழுகணும்? நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்தினா அவனுங்களே சந்தோஷமாக இருக்கும்போது அவனுங்களோட தேவைக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம என்ன அழுகணும்? ப்ளீஸ்டா அழாதுடா, எனக்கு கஷ்டமாக இருக்குடா, எனக்கு முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்காங்க. இங்கே இவங்க இவ்வளோ பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுதுட்ருக்காங்க. இங்கே அப்படியே நம்ம வந்து நம்ம ஒயின் சைடில் பார்த்தோம்னா ஒயன் வந்துட்டு ஹோபிக்கிட்ட, ஹோபி அவங்க எப்படி அழுகிறாங்க பார்த்தியா, என்னால் முடியல ஹோபி நான் வேணா அவங்க கூடயே இருக்கேன் ஹோபி, ப்ளீஸ் ஹோபி நான் போகிறேன். இல்லை ஒயன் நீங்கள் வா உங்கள் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட பெட்டை வந்து பாயிண்ட் பண்ணுறாரு. அப்படியே ஒயன் வந்துட்டு பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. இப்போ வந்துட்டு ஹோபி வந்துட்டு உங்களோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, இங்கே பாரு ஒயன், அவங்க எவ்வளவோ ஒரு பெயினில் இருக்காங்க, அந்த பெயின் என்னன்ட்டு உனக்கும் தெரியும், அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். இங்கே பார், எது நடந்தாலும் நீ நடக்க போகிறதுக்கான ஒரு ஆரம்பம்தான், புரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஒயன் வந்துட்டு
நாங்கள் நம்பியிருக்கக்கூடாது. நான் உண்மையாலுமே அந்த ஜேகே நம்பியிருக்கவே கூடாது. அவன் எவ்வளோ கேவலமான இருக்கிறான். இந்த டீமன்ஸில் உண்மையாலுமே எவ்வளோ கேவலமாக அசிங்கம் பிடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் பாட்டுக்கு கண்டபடியே கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே அப்படி நம்ம ஹோபி இருந்துட்டு கணத்தில் கை வச்சுட்டு, ஓ ஜேகேவை எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வயன் வந்துட்டு தெரியும் டீமன் தானே, அவன் தானே இன்றைக்கி வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னமோ பேசுகிறத பார்த்தா கேஷுவலாக பேசுகிற. அது ஹோபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வயன் திக்கிறாங்க. வயன் என்கிட்ட மறைச்சதை எல்லாத்தையும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வயன் வந்துட்டு அப்படியே பப்பி ஃபேஸ் வச்சு பார்க்குறாங்க. ஹோபி அது ஒன்றும் இல்லை, அந்த யூங்கி இருக்கால, யூங்கி பண்ணது தானே தப்பு. யூங்கி நான் பார்த்தேன், அது சுகா டீமன். அப்புறம் சுகா டீமன் வந்து ஜேகேவோட பிரதர் தானே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒயன் நான் உண்மையை கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு அப்படியே அவருக்கு தெரிஞ்சிருந்து மறுபடியும் கேட்குறாங்க. ஒயன் வந்துட்டு அப்படியே திருன்னு முடிக்கிறாங்க. இங்கே பார், நான் இப்போது உன்னோட ஹஸ்பண்ட், சரியா? எந்த ஒரு உண்மையும் எனக்கு தெரியாமல் நீ பண்ணாரு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஒயன் வந்துட்டு சொல்லாமல் வேண்டாமன்னு யோசிக்கிறாங்க. பட் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த நம்ம டே வந்து ஜாக்சனுக்கு நினச்ச ஜாக்சனுக்கு பதிலாக ஜங்குக்கு அந்த மெடிசனை கலந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் அவங்க டீமன் வேர்ல்டுக்கு போனது. அப்புறம் அங்கே வந்து ஜங்குக்கு க்யூர் பண்ணது. அது வந்து அந்த போர்ஷன் வந்து ரொம்ப வேலையை காட்ட ஆரம்பிச்சு அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போய் இது பண்ணது. இது எல்லாத்தையுமே ஒன்றும் நடக்காமல் இப்போ டே இருந்துட்டு லவ் பண்ணுற வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக சொல்கிறாங்க. அதுக்கு நடுவில் ஜிமின் வந்துட்டு அப்படியே யூங்கே லவ் பண்ணதையும் சொல்லிடுறாங்க. பாத்தியா எப்படி அவனுக்கு ஏமாத்திருக்கானுங்கன்னு. பாவம் அவன் என்னோட ஜிமின் என்னோட டேயாங்க இருந்துட்டு எப்படி அழுகிறான் பாரு. என்னால் அவன் அழுகிறது பார்க்கவே முடியல ஹோபி, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போய் ஹோபி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹோபி இருந்துட்டு அப்படியே உங்களோட தலையை வந்து அவ்வளோ அழகாக கேர் பண்ணிவிட்டு இங்கே பாரு ஒயன், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஒயன் ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு. இங்கே பார், நான் லவ் கார்ட். இங்கேருந்து ஒரு லவ் போர்ஷன் காணாமல் போகிறதுலேருந்து மற்றது எதுவும் எனக்கு தெரியாமல் நடக்க போகுது, எல்லாமே எங்களுக்கு தெரியும். இங்கே பார், இதான் நாங்கள் நினச்சிருந்தா நடக்க விடாமல் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே பாரு ஒயன், எது நடந்தாலும் அது இன்னி நடக்க போகிற சம்பவங்களுக்கான முதல் முழு புரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு நான் வந்து இந்த பாட்டு வந்து எட் பண்ணுறேன்டா. ஓகே, நெக்ஸ்ட் பாட்டு வந்து நான் ஃப்ரைடே போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து நாளைக்கு வந்து எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குதுடா, அதனால நான் ஃபங்க்ஷனுக்கு போயிடுவேன். நாளைக்கு போனோம்னா சண்டே தான் ஃபங்க்ஷன் முடியுது. அப்புறம் மண்டேலேருந்து ஒரு 1 வீக்கு அப்புறம் குரூப் 4 எக்ஸாம் வேறு இருக்கா. நான் வேறு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதனால் வேறு அதையும் வேறு போய் அட்டன் பண்ணணும், அதுக்கு வேறு படிக்கணும். அதனால் இனி எஃப்எஃப் வர்றதுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். இதுக்கு முன்னாடி மட்டும் அப்படியே என்னக்கா போட்டு கிழிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க, ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் ரெகுலராக கொடுத்துட்ருந்தேன். பட் அந்த சேனலும் போய் அப்புறம் இந்த சேனலில் போட ஆரம்பித்து என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேடா, நான் வந்துட்டு இதில் கொடுக்குறேன். பட் கொஞ்சம் மட்டும் பொறுத்துக்கோங்க, ஓகேவா? நான் வேணால் 9க்கு அப்புறத்துலேருந்து கண்டினியூஸாக வீடியோ வரும். ஒரு இப்போ எவ்வளோ 14 எபிசோடு வந்துருச்சாடா, இன்றைக்கி வெறும் ஒரு 6 எபிசோட்ஸ்குள்ளே தான். 2 எஃப்எஃப்மே 6 எபிசோடு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். 2மே 20 தான் கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன். அதனால் 20 எபிசோட் வரைக்கும் வரும். இந்த எஃப்எஃப் முடித்தோன்னா ஒரு லாங் பிரேக்கடா எஃப்எஃப்க்கு எடுத்துருவேன். ஏன்னா வந்து ஒன் ஷாட் ரெக்வஸ்ட் நிறையா இருக்குது, அதனால் ஒன் ஷாட்லாம் நிறையா போட வேண்டியது இருக்குது. அப்புறம் ஸ்பெஷல் எபிசோட்ஸ்லாம் நிறைய கேட்டு வச்சுருக்கீங்க, அதில் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் எபிசோட்ஸும் போட வேண்டியது இருக்குது. ஸ்பெஷல் ஒன் ஷாட்ஸ்லாம் போட வேண்டியது இருக்குது, அதெல்லாம் போடுவேன்டா. அதனால் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 9 வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பிஸியாக இருக்கும்டா. ஓகே, நான் சொல்லிட்டேன். வீடியோஸ் வர கொஞ்சம் தயங்கும், புரிஞ்சுக்கோங்கடா. ஓகே டார்மீஸ், இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா பண்ணியிருக்கேன் இல்லையான்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் ஹார்ட் பிரேக்காக தான் இருக்கும். பட் நம்ம இதில் எதுவுமே சேட் எண்டிங் வராது, அதனால் அதுக்கு வேறு நான் 100% கேரண்டி. இது எவ்வளோ எமோஷ்னலாக கொடுத்துருக்கேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே டார்மீஸ், பை பாய், லவ் யூ டா.